ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி துணிப்பையை நம்ம வீட்டில் அதிகமாக வச்சுருப்போம். அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக தாங்காது. அதனால் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே ஓரமாக போட்டு வச்சுருப்போம். அது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 2-3 கலரில் வந்து இந்த மாதிரி துணிப்பை எடுத்திருக்கேன். அடுத்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேட் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் முடிச்சு போட்டிருக்கோம். இந்த 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நூல் வந்து நம்மளுக்கு லூஸாகி கழண்டு வந்துடும். இதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து மேட்டே வேஸ்ட் ஆகிடும். அதோட நம்ம காலில் மெட்டி கொலுசு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மேட்டில் நின்று வேலை செய்யும்போது இந்த நூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி மாட்டி ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். அதோட குழந்தைங்க விளையாடும் போதும் இந்த நூலில் மாட்டி கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மேட்டை சுற்றி நம்ம இப்போ ஓரம் அடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துணிப்பை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டிசைன் எந்த மாதிரி கலர் இருக்கோ நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய நைட்டி ரீயூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ 2 சைடு பார்டரையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லென்த்தாக இந்த துணிப்பை வந்து கிடைக்கும். இப்போ பையோட 2 சைட்லேயும் லைட்டாக இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். இதை நீங்கள் கையாலேயே இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்து கிடைக்கும். அடுத்த 2 பக்கமும் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சுக்கு நான் இப்போ வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஓரங்களில் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் 2.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற துணியில் இந்த மாதிரி 2 பக்கம் ஓப்பனையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பீஸ் அது 2 பீஸ் மொத்தம் நம்மளுக்கு 4 பீஸ் இருக்குது. இப்போ லென்த்தான பீஸ் 2ம் சின்ன பீஸ் 2ம் நம்மளுக்கு இருக்குது. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேட் எடுத்துகிட்டு இந்த 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிறு இருக்கும். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லென்த்தாக இருக்கிற பீஸை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்டுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே போன நைட்டி வீடியோலேயும் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணணுன்னு இல்லை. மிஷின் இல்லாதவங்க நீங்கள் கையில் கூட சூப்பராக வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி பழைய மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் நம்ம வந்து தைக்கும்போது துணிப்பையும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி மேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேஸ்ட்டும் ஆகாது. இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதே பக்கம் மாற்றி இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் 2 இல்லைன்னா ஒத்தையாக கூட நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மேட்டு ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தையல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தையலாக மாற்றிக்கோங்க. இல்லைனா ஊசியும் உடஞ்சிரும். அதே மாதிரி தையலும் உங்களால் விட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு திக்னஸான துணியை தைக்கும்போது மிஷினை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்டோடைய 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அடுத்து 3வது பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிறு இருக்கும். அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பீஸ் வச்சு தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் மாதிரி வீடியோ வந்து சேக் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டரில் தைக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தெரியுது. இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கார்னர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிசிறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் தையல் விடும்போது 2 தையல் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து ஓப்பன் ஆகாது. லாஸ்ட்டாக எண்டை முடிக்கும் போதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இந்த மாதிரி பார்டர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே மேட் வந்து இப்போ சூப்பராக நீட்டாக இருக்குது. நான் இதே மாதிரி இன்னும் 2 மேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோர் மேட்டுக்கு கிச்சனுக்கு எங்கே யூஸ் பண்ணாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.